கண்ணுல அவரை நம்ம அடிக்க முடியாத அடிக்க ஒப்பு கொடுத்தார், தாழ்மைப்படுறார். ஆமென். முள்முடி கிரீடம் சூட்டப்பட்ட எத்தனை சிந்தனை தெரியுமா? உட்கார்ந்த இடத்துல தம்பிக்கு விரோதமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது, அவன் சொத்தை எடுத்துட்டான், இவன் சொத்தை எடுத்துட்டான், அருவருப்பானதை சிந்திக்கிறது, இப்படிப்பட்ட பயங்கரமான சிந்தனைகள் எல்லாம் தப்பு தப்பா ஓடுது. ஆகவே சிருஷ்டித்த தேவன் மூளையை எதுக்காக உண்டாக்குன? இந்த மூளை ஃபுல்லா உன்னை மத்தவனுக்கு கெடுதி செய்யறதுக்காக நீ சிந்திக்கிறாய் என்று சொல்லி தன்னை அவர் அர்ப்பணித்தார். ஆமென். இந்த தேவனுடைய சிந்தனை முழுவதும் மற்றவனை கெடுக்கிறதற்காக இருக்கிறது, வாழ்வதை வாழ வைப்பதற்காக இருக்கும் என்பதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். கைகளிலே கால்களிலே ஆணை கடாவப்பட்டவராக, கைகள்ல பாத்தீங்கன்னா பாவம், எப்ப பாரு போன் பாக்குறிய, எத்தனை தடவை நீ பாக்குற, அதுல தேவ சித்தம் இல்லாம எத்தனை உன்னை டச் பண்ணிட்டு போச்சு, எத்தனை உன்னை கரப்படுத்திட்டு போச்சு. அந்த டச் பண்ணும் போது உங்களுக்கு கூசல, தப்பு செய்யும் போது உங்களுக்கு துணிகரமா எப்படி அதை பாக்குறோம்? ஒரு தப்பான காரியங்களை பார்க்கும்போது நம்ம கண்ணு குனியதானே செய்யுது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த மகிமை எனக்கு உலகம் ஃபுல்லா எப்படி வேணாலும் ஆடலாம், எப்படி வேணாலும் பார்க்கலாம், எப்படி வேணாலும் போகுது. ஆனால் தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், நான் அடிக்கடி சொல்வேன், இந்த சரீரத்தை எப்படி வேணாலும் பார்க்க கூடாது. இது ஆலயம், இது ஆலயம், இது ஆலயம். ஆமென். நீங்கள் தான் ஆலயம். ஆமென். உங்க இஷ்டம் போல பேச, இஷ்டம் போல பார்க்க டெவலப் பண்ணி வைக்க கூடாது. ஆமென்.